உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை சீவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, அரை டீஸ்பூனு பட்டை கிராம்பு பொடி பண்ணது, மல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் ஆயில் தேவையான அளவு, மிளகாத்தூள் அரை டீஸ்பூனு. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு ஆயில் சூடு வந்தோடனே பட்டை கிராம்பு பொடி போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னே இதில் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் போட வேணாம். இப்போ 3 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்க அதில் போட்டுருங்க. கட் பண்ண உருளைக்கிழங்க போட்டு ஒரு விசில் அடித்தா போதும். உருளைக்கிழங்க போட்டு அதில் ஆயில் எல்லாத்துலேயும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் எடுத்து வச்சு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், உப்பு, மல்லி புதினா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது எல்லோரும் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டுலாம் தாளிப்பாங்க. இது கொஞ்சம் வேறு ஸ்மெல் வர மாதிரி நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது நல்லா சிக்கன் மாதிரி வாசனை வரும். இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை மேலாக போட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடணும். ஒரே விசில் தான், 3 நிமிஷம் தான் செய்கிறதுக்கு. இப்போ ரெடி ஆகிடும். விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குவோம். இப்போ வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லோரும் சில பேர் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லையா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உடனே 3 நிமிஷத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். பசங்க உருளைக்கிழங்கு இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ உடனே ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். உருளைக்கிழங்கு பொரியலை செஞ்சு பாருங்கள், 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.